Welcome teachers. PGTRB Commerce new syllabus la unit 2 first video பார்க்க போறோம். ரெண்டு கிளாஸா இந்த வீடியோ முடிச்சிரலாம். First marketing full-ஆ cover பண்ணிடுவோம். Marketing concept, approaches, functions and environment, marketing mix, marketing segmentations, marketing mix 4 piece பார்ப்போம் இல்லையா அதெல்லாம் நம்ம 7 piece இருக்கு அதையுமே பார்க்கலாம். Market segmentation, market targeting and positioning, product meaning, features, attributes, mix, product life cycle, new product planning and development, pricing policy and strategies. Pricing policies எல்லாம் நிறைய important questions இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Promotional methods, personal selling, advertisement, publicity, sales promotion, channel of distribution, function types, retail management, agent, middleman, wholesaler, retailer, consumer behavior, need for consumer protections, consumer grievance redressal mechanism, consumer protection acts, service marketing la rural and agricultural marketing, recent trends in marketing, digital market, social market, clean market எல்லாமே இந்த டாபிக்ல கவர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோல ஹியூமன் ரிசோர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா யூனிட் 2 கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே. மார்க்கெட் அப்படின்ற வேர்டு லத்தீன் லாங்குவேஜ்ல இருந்து வந்த ஒரு வேர்டு. இந்த வேர்டோட லத்தீன் வேர்டு என்ன அப்படின்னா மார்க்கெட்டஸ் தான் மருவி மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கு வந்திருக்கு. மார்க்கெட்டோட மீனிங் என்ன அப்படின்னா மெர்ச்சன்டைஸ், வர்ஸ், டிராஃபிக், ட்ரேட் ஆர் பிளேஸ். எந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் நடக்குதோ அந்த பிளேஸை வந்து மார்க்கெட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமனாக ஒரு குட்ஸை வந்து பை அண்ட் சேல் பண்ணுற இடம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி மீன் ஆகுது. மார்க்கெட்டிங்கோட எவாலுவேஷன். மார்க்கெட்டிங் வந்து 1950s அதாவது தொழிற்புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக தான் இருந்துச்சு. என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துச்சு. 1950 to 60s ப்ராடக்ட் அந்த ப்ரொடக்ஷன்ஸை மீன் பண்ணி தான் இருந்தது. 1950s and 60s என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்களோ அதை சேல் பண்ணிட்டு அந்த மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. தென் 70ஸ்க்கு அப்புறம் என்ன 60ஸ்க்கு அப்புறம் அந்த மிடில் ஆஃப் த 60 to 70ல் என்ன வந்து அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்துச்சு. மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னன்னா ஒரு ப்ராடக்டை செல்லர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் உள்ள ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் சொல்கிறோம். 1970 வரைக்கும் அப்படி இருந்தது. 1998க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங் எவலுவேஷனில் கன்சியூமரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, கன்சியூமர் என்ன மாதிரி குட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சியூமர் ரிலேட்டடானது தான் வந்தது. ஆஃப்டர் 1999 எல்பிஜி லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன், அந்த எல்பிஜி வந்த பின்னாடி மார்க்கெட்டிங்கோட லெவல் ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றம் தான் இருக்குது. மார்க்கெட்டோட எவலுவேஷன் அதிகமாக தான் ஆயிருக்கு. மார்க்கெட்டோட க்ரோத் வந்து பிராண்டிங்கோட லீட், நியூ வே டு சேல், டிசைன் அண்ட் மீடியாஸ், வெப்சைட்ஸ் மூலமாக சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங்கோட க்ரோத் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாகவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டெவலப் பண்ணி தான் இருக்குது. இந்த மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. இப்போ காஷ்மீரில் இருக்கிற குங்குமப்பூவை கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேலத்தில் இருக்கிற மாம்பழத்தை காஷ்மீரில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ப்ராடக்ட் அதர் கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங்கோட டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு நமக்கு நேஷனல் எக்கனாமியும் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. இது மார்க்கெட்டிங்கோட எவலுவேஷன். மார்க்கெட் அப்படின்றது என்னது, ஒரு பிளேஸில் பையிங் அண்ட் சேலிங், ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற ஒரு இடத்த தான் நம்ம என்ன பண்ணுறோம் மார்க்கெட்டிங் சொல்கிறோம். குட்ஸ் அண்ட் சர்வீஸோ ஒரு பையர்ட்ட இருந்து செல்லருக்கு போகிற வர நடக்கிற இடம் வந்து மார்க்கெட். மார்க்கெட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மணி ஓரியன்டாக ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ப்ரொடக்ஷனில் இருந்து அந்த ப்ராடக்ட் கன்சியூமரோட கைக்கு போய் சேர்ற வரைக்கும் நடுவில் என்னெல்லாம் இருக்குது, சேனல் டிஸ்ட்ரிபியூஷன், எந்த மீடியா மூலமாக கொண்டு போகிறாங்க, அட்வர்டைஸிங்னு சொல்லிட்டு எல்லாம் ஓவராலாக கவர் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங். மார்க்கெட் அப்படின்றது ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுற ஒரு பிளேஸ். மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த குட்ஸ் கன்சியூமர்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் உள்ள ஒரு டேர்ம்ஸ் தான் மார்க்கெட்டிங். நீட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஏன் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா ஒரு குட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், டிமாண்டை கிரியேட் பண்ணிக்கிறோம், அது மூலமாக ப்ரைஸ் மெக்கானிசம் வருது, ஒரு லைஃப் ஸ்டைலு நம்ம சொசைட்டியோட லைஃப் ஸ்டைலு என்ன ஆகுது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஒரு ப்ராடக்ட் வந்து
முதல் சொன்ன மாதிரி தான், எங்கேயோ விளையிற ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இன்னொன்று என்னென்னா எல்லா சீசன்லேயுமே எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கிற மாதிரியும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறோம். ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் தவிர மற்றதெல்லாம் நம்ம அது ஒரு ஃபினிஷிங் குட்ஸாக மாற்றி ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக மாற்றி கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ கெட்டு போகிற மாம்பழம் கெட்டு போகுது அப்படின்னா அந்த மாம்பழத்துலேருந்து ஜூஸ் தயார் பண்ணி ஜூஸாகவே எல்லா சீசன்லையும் கிடைக்கிற மாதிரியும் அந்த ப்ராடக்டுடைய எவல்யூவேஷன்ஸ் வந்து இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட். மார்க்கெட்டில் நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஏரியா கவர்ட். ஏரியா வந்து லோக்கல், ரீஜனல், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் இருக்குது. அடுத்து கமாடிட்டிஸ். கமாடிட்டிஸில் ஜென்ரல் மார்க்கெட், ஸ்பெஷலைஸ் மார்க்கெட், அக்கார்டிங் டு த லொக்கேஷன், வில்லேஜ் மார்க்கெட், பிரைமரி ஹோல்சேல், செகண்டரி ஹோல்சேல், டெர்மினல், சீபோர்ட். அப்புறம் அந்த பேசிஸ் ஆஃப் ஷார்ட் பீரியட், லாங் பீரியட், செக்யூலியர். இது போக இன்னும் கொஞ்சம் கிளாசிஃபிகேஷனாக இருக்குது. அதை அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். லோக்கல் மார்க்கெட். லோக்கல் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா ஒரு ஏரியாவுக்குள்ளே கவர் பண்ணுற மாதிரி ஒரு சிட்டியில் மட்டும், ஒரு ஏரியாவில் மட்டும், இல்லாட்டி ஒரு வில்லேஜில் மட்டும், ஒரு செட் ஆஃப் ஒரு பிளேஸில் மட்டும் ஒரு சரௌண்டிங்கை மீன் பண்ணி ஒரு மார்க்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது லோக்கல் மார்க்கெட். வெஜிடபிள் மார்க்கெட், ஃப்ரூட் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட், இது எல்லாமே லோக்கல் மார்க்கெட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். தென் ரீஜனல் மார்க்கெட். ரீஜனல் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா ஒரு 4 or 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர் பண்ணி மார்க்கெட் பிளேஸ் பண்ணுறது. இப்போ மதுரை இருக்குது அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்க திண்டுக்கல், விருதுநகர், தேனி இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மதுரையில் ஒரு சென்டர் ஆஃப் பிளேஸில் வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறது, இது எல்லாமே ஒரு ரீஜனல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். தென் நேஷ்னல் மார்க்கெட். நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்றது என்டையர் கண்ட்ரி, ஒரு என்டையர் கண்ட்ரியில் இருக்கிற ப்ராடக்டை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, அப்போ அதை டெல்லியில் இருக்க ப்ராடக்ட் மதுரைக்கும், மதுரையில் இருக்க மல்லிகைப்பூ டெல்லிக்கும் போகிறதும் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்றது பவுண்ட்ரி தாண்டி, அதாவது ஸ்டேட் ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரியில் உள்ள ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம கண்ட்ரியில் இருக்கிற விளையிற அரிசி, காய்கறி இதெல்லாம் அடுத்த கண்ட்ரிக்கும், அடுத்த கண்ட்ரியில் இருக்கிற ப்ராடக்ட் நம்ம கண்ட்ரிக்கும் பை அண்ட் செல் பண்ணிக்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வரும். இதெல்லாம் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஏரியா கிளாசிஃபிகேஷனில் ஏரியாவில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து வில்லேஜ் மார்க்கெட். வில்லேஜ் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா ஒரு வில்லேஜில் விளையிற பொருளை அந்த வில்லேஜுக்குள்ளேயேவும் அவங்க சேல் பண்ணிக்கிறத வில்லேஜ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மேஜர் டிரான்சாக்ஷன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அமாங் த பையர் அண்ட் செல்லர்ஸ்க்குலாம் அந்த வில்லேஜஸ்குள்ளேயே நடந்துக்கிறோம். அது வந்து வில்லேஜ் மார்க்கெட் சொல்கிறோம். பிரைமரி ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்றது அந்த லொக்கேஷனில், அந்த டவுனில், அந்த தாலுக்காவில், இப்போ நமக்கு மதுரைன்னு எடுத்துட்டோம்னா மாட்டுத்தாவணியில் இருக்கிற பெரிய மார்க்கெட், இங்கே பறவையில் இருக்கிற காய்கறி மார்க்கெட்டில் அந்த சுற்றி உள்ளவங்கலாம் வந்து வாங்கிக்கிறாங்களே ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி, அது வந்து நம்ம பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி மார்க்கெட் அப்படின்றது ஹோல்சேலர்லேருந்து வாங்கி அதை சேல் பண்ணுறது நம்ம செகண்டரி மார்க்கெட் சொல்கிறோம். ரைஸ், பல்ஸ், ஆயில், சீட்ஸ், இந்த ஃபினிஷிங் குட்ஸ் இல்லாமல் அந்த ரா மெட்டீரியலுக்கும் ஃபினிஷ் குட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு வேல்யூ-ஆடட் குட்ஸை வந்து வாங்கி கொடுக்கறது வந்து செகண்டரி ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். டெர்மினல் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா அந்த மார்க்கெட்டோட ப்ராசஸிங், அதோட ஸ்டோரேஜ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் ப்ரீடாமினேட் பண்ணி வைக்கிறது தான் டெர்மினல் மார்க்கெட். இது வந்து ஒரு சிட்டி, ஒரு பெரிய சிட்டிஸ், ஒரு கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட்டு, சீபோர்ட்ஸ் இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் டெர்மினல் மார்க்கெட் இருக்கும். சீபோர்ட் மார்க்கெட் அப்படின்றது கடலுக்கு பக்கத்தில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த மார்க்கெட்ஸ்லாம் இருக்கும். இது எங்கே லொக்கேட்டடாக இருக்கும் அப்படின்னா அந்த போட்டை அந்த கடல் பக்கத்தில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுற குட்ஸை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி லொக்கேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஷார்ட் பீரியட் மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைமில் ஷார்ட் பீரியட் மார்க்கெட். ஷார்ட் பீரியட் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா இந்த மார்க்கெட்டில் வந்து 0 எலாஸ்டிசிட்டி இருக்கும். ஒரு ப்ராடக்ட் வந்து அன்றைக்கி சேல் ஆகலை அப்படின்னா அவ்வளோதான், கேட்டு போயிடும். ஒரு 2 to 3 days, 1 day, மோர் தென் 1 days இருக்கிறதே அதிகம் தான். ஃப்ளவர்ஸ்லாம் மார்னிங் பறிச்சாங்க அப்படின்னா மறுநாளுக்குள்ளே விற்கல அப்படின்னா ஈவினிங்கும் ஒரு சில பூவெல்லாம் மலர்ந்து போயிடும், இல்லாட்டி வாடி போயிடும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இப்படி ஒரு ப்ராடக்டோட லைஃப் டைம் கம்மியாக இருக்கிறது வந்து ஷார்ட் பீரியட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். செக்யூலியர் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா இதில் வந்து செக்யூலியர் மார்க்கெட்டில் என்ன டீல் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தான் அதிகமாக டீல் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணி வைக்கிற குட்ஸை வந்து மேனுஃபேக்சர் குட்ஸ்லேருந்து மிஷினரி குட்ஸ் ஆர் டிரான்சாக்டட் இன் தஸ் மார்க்கெட்டில் டிரான்சாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் லாங் பீரியட் மார்க்கெட். லாங் பீரியட் மார்க்கெட் அப்படின்றது ஃபுட்டு,
ஆயில்ஸ், அதாவது ஃபுட் கிரைன்ஸ், நாட் ஃபுட் கிரைன்ஸ், ஆயில் சீட்ஸ், கார், இந்த மாதிரி லாங் பீரியட் யூஸ் பண்ணிக்கிற ப்ராடக்டை சேல் பண்ணுறது தான் லாங் பீரியட் மார்க்கெட். இது ஆன் த பேசிஸ் ஆஃப் காம்படிஷனில் பெர்ஃபெக்ட் காம்படிஷன், இம்பெர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்குது. இதை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ். வால்யூம் ஆஃப் பிஸ்னஸில் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் 2 மார்க்கெட்ஸ் இருக்குது. ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் அவங்க நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ வெங்காய மண்டி, அரிசி மண்டி அப்படிலாம் இருக்கு இல்லையா, நான் ஒரே ப்ராடக்டை அதிகமாக பை பண்ணுற மாதிரி இருக்கிற இடம் ஹோல்சேல் மார்க்கெட். ரீட்டைல் மார்க்கெட் அப்படின்றது நம்ம ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன ஷாப்ஸு, ஸ்டேஷ்னரிஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரீட்டைல் மார்க்கெட். ஹோல்சேலர்லேருந்து வாங்கி ரீட்டைல் பண்ணுறது ரீட்டைல் மார்க்கெட். அடுத்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து கேஷ் மார்க்கெட், ஃபார்வர்ட் மார்க்கெட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா அன்றைக்கே பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கி அன்றைக்கே டீலிங் முடிக்கிறது வந்து கேஷ் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஃபியூச்சர் மார்க்கெட் ஆர் ஃபார்வர்ட் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டை இன்றைக்கி வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட்க்குரிய அமௌண்ட்டை நம்ம மெதுவாக கொடுக்குறோம். இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்லையோ இல்லை ஒரு பில் பாஸ் பண்ணியோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் சொல்லுவோம். இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து அந்த டைமிங்லேயும் ப்ராடக்ட் வந்து சேல் ஆகும். அப்படி இல்லைன்னா அன்றைக்கி நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டு இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம் இந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சராக நடக்க போகிற ஒரு பையிங் அண்ட் செல்லிங்க்கு இன்றைக்கி டேட்டில் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோமோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபார்வர்ட் மார்க்கெட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பெர்ஃபெக்ட் மார்க்கெட் அந்த பேசிஸ் ஆஃப் காம்படிஷனில் வரும். பெர்ஃபெக்ட் மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா ஒரு ஹோமோஜினியஸ் ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுற இடம் பெர்ஃபெக்ட் மார்க்கெட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஒரே மாதிரி ஒரே ரேட்டில் தான் விற்க முடியும். மோர் தென் ₹1 ₹2 வேணால் முன்ன பின்ன இருக்குமே தவிர அந்த ப்ராடக்ட்டுக்குரிய அமௌண்ட் வந்து ஒரே பேசிஸில் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஷாப் அந்த இருந்துச்சுன்னா எல்லா ஷாப்லேயுமே தக்காளி விலை ₹100 அப்படின்னா அந்த ₹100 அப்படின்னு தான் இருக்கும். இது நமக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து பெர்ஃபெக்ட் காம்படிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இம்பெர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்றது என்னென்னா ஹெட்ரோஜீனியஸ் ப்ராடக்ட் வந்து அங்கே சேல் பண்ணுவாங்க. ஹெட்ரோஜீனியஸ் ப்ராடக்ட் அப்படின்றது டிசிமிலியர், நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகும். சிமிலியராக இல்லாத ப்ராடக்ட். இப்போ வெஜிடபிள்ஸ்னு எடுத்துட்டோன்னா அந்த வெஜிடபிள்ஸில் உள்ள என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ, வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய்னு சொல்லிட்டு எல்லாம் விற்கிற மாதிரி இல்லாமல் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணுறது தான் இம்பெர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்னு சொல்கிறோம். இம்பெர்ஃபெக்டில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. மோனோபோலி, ஆலிகோபோலி, டியோபோலி. டியோபோலி அப்படின்றது என்னென்னா ஒரு 2 ஃபார்ம் மட்டும் என்ன பண்ணுறது மெஜாரிட்டியான டிமாண்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சி அண்ட் கோகோ கோலா இருக்காங்க அப்படின்னா அந்த சாஃப்ட் ட்ரிங்கில் இந்த 2 கம்பெனிஸ் தான் லீடிங்கில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 கம்பெனிஸ் மட்டும் ஒரு ப்ராடக்டை லீட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா டியோபோலி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆலிகோபோலினா என்னென்னு பார்க்கலாம். ஆலிகோபோலி அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபியூ செல்லர்ஸோட கண்ட்ரோலில் ஹோல் மார்க்கெட்டும் இருக்கிறது வந்து நம்ம ஒலிகோபோலின்னு சொல்கிறோம். இப்போ மீடியா எடுத்துட்டோம் அப்படின்னா சேனல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த சேனலை என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு வெயிட் பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு நேஷனுக்குள்ளே மட்டும் பார்க்குறோம். அப்போ கம்மியான சேனல்ஸை வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்க்குறது வந்து ஒலிகோபோலின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி, மீடியா இண்டஸ்ட்ரி, ஃபார்மசி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து ஒலிகோபோலி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபியூ செல்லர்ஸோட கண்ட்ரோலில் ஹோல் ஆஃப் த பையர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அது ஒலிகோபோலி. மோனோபோலி அப்படின்றது என்னென்னா ஒரே ஒரு செல்லர் மட்டும்தான், ஆனால் பையர் நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, மைக்ரோசாஃப்ட் கம்பெனின்னு சொல்லலாம். என்ன லேப்டாப் வேணாலும் வாங்கிக்கலாம், என்ன கம்ப்யூட்டர் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் என்ன கம்ப்யூட்டர் என்ன லேப்டாப் வாங்கினாலும் நம்ம அதில் டீஃபால்ட்டாக செட் பண்ணி வைக்கிறது மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் தான். அந்த எம்எஸ் ஆஃபீஸை வந்து மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், எம்எஸ் ஆஃபீஸை வந்து இதுக்கு மைக்ரோசாஃப்ட்லேயும் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் எம்எஸ் ஆஃபீஸ் ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராமை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மோனோபாலி அப்படின்றது என்னென்னா ஒரே செல்லர் இருப்பாங்க, ஆனால் பையர் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க. அது வந்து மோனோபாலியில் வந்துடும். தென் மோனோபாலிஸ்டிக்ஸ் காம்படிஷன் அப்படின்றது என்னென்னா நிறைய ப்ராடக்ட், வேரியஸ் ப்ராடக்ட். இப்போ சிப்ஸ்னே எடுத்துட்டோன்னா அந்த சிப்ஸ் வந்து 4-5 கம்பெனி போடுவாங்க. இப்போ உளுந்தம்பருப்பை கவர் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னா அந்த உளுந்தம்பருப்பு கவர் பண்ணுறது வந்து ஒரு நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க. ஆனால் ரேட்டு வந்து வேரியஸ் ரேட்டாக இருக்கும். நாங்கள் இந்த ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி தர்றோம்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி ப்ராடக்டாக இருக்கும். அந்த ப்ராடக்டான பேக்கேஜிங் அப்புறம் ஒரு கம்பெனிஸ் மூலமாக கொடுக்கும்போது இப்போ எண்ணெயே எடுத்துட்டோன்னு வைங்களேன், ஒரு சாதாரண சமையல் எண்ணெய் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சமையல் எண்ணெய்க்கு நல்லெண்ணெய்னா ஒரு எண்ணெய் தான். அந்த சிசிமாயில் வந்து
மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. அது ஒவ்வொரு குவான்டிட்டியும் அந்த குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும், அதோட குவான்டிட்டியோட ரேட்டும் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். என்ன கான்செப்ட் அப்படி இருக்குன்னா ப்ரொடக்ஷன் கான்செப்ட், செல்லிங் கான்செப்ட் அண்ட் ஓல்டு மார்க்கெட்டிங் அண்ட் நியூ மார்க்கெட்டிங் கான்செப்ட் சொல்லிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் ப்ராடக்ட் கான்செப்ட் அப்படின்றது என்னதுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1970s 1980 வரைக்கும் நமக்கு 80s ஃபுல்லாமே அந்த ப்ராடக்ட் கான்செப்ட்ஸாக இருந்துச்சு. என்ன ப்ராடக்ட்டு பீப்புளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு ஃபுட் ஐட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஹோட்டல்லே அப்போலாம் என்ன இருந்துச்சு, சாதம், இட்லி, தோசை, பூரி, டிஃபன்னா அவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி பர்கர் இருக்கா, பீஸா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய கேட்பார்ல, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஹோட்டல் ஐட்டம்ஸ்லேயே வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் கான்செப்ட் அப்படின்றது என்ன ப்ராடக்ட் மக்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்களே டிசைட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களே கொடுத்தது தான் ப்ராடக்ட் கான்செப்ட். தென் மார்க்கெட்டிங் கான்செப்ட் வந்து செல்லிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். செல்லிங் கான்செப்டில் என்ன அப்படின்னா எந்த குட்ஸ் வந்து அதிகமாக மூவ் ஆகுது, பீப்புளோட வாண்ட் என்ன, கன்சியூமரோட வாண்ட் என்ன, பையர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ப்ராடக்டோட டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கறது தான் செல்லிங் மார்க்கெட்டிங் கான்செப்ட் வரும், அல்லது செல்லிங் கான்செப்ட். ஓல்டு கான்செப்ட் அப்படின்றது முதல் சொன்ன மாதிரி தான், பையருக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ட் பண்ணுறவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து பையர்ஸ்ட்டை போய் சேர்ந்துட்டு இருந்துச்சு. அதை தான் நம்ம ஓல்டு கான்செப்ட் சொல்கிறோம். நியூ கான்செப்ட் வந்து ஃபுல்லாக கன்சியூமர் ஓரியன்ட் தான். கன்சியூமருக்கு என்ன நீட்ஸ் அப்படி இருக்குது அப்படின்றத ஓல்டையும் நியூவையும் சேர்த்து நியூ இன்னோவேஷன்ஸாக கொடுக்கறது தான் நியூ மார்க்கெட்டிங் கான்செப்ட் ஆர் கன்சியூமர் ஓரியன்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அப்ரோச்சஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு, அதை சேலிங்க்கு கொண்டு வந்தாச்சு. அப்போ அந்த சேல் பண்ணுறத என்ன மாதிரியான அப்ரோச்சில் பீப்புள்கிட்ட போய் சேரணும், அப்போ நம்ம என்ன மாதிரியான டிசைட் பண்ணணும், அந்த ஒரு ப்ராடக்டை பப்ளிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம என்ன மாதிரி அப்ரோச்சஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தான் இந்த அப்ரோச் அனாலிசிஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் வரும். ஃபஸ்ட்டு கமாடிட்டி அப்ரோச். கமாடிட்டி அப்படின்னா என்னது, ப்ராடக்ட். அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ தேவைப்படுது, அந்த ப்ராடக்டோட கண்டிஷன் என்ன, சப்ளை எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான நேச்சரில் அந்த ப்ராடக்ட் கொண்டு போகணும், அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன மாதிரி அப்ரோச்சஸை யூஸ் பண்ணி ப்ராடக்டை பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் கமாடிட்டி அப்ரோச். இதை வந்து ப்ராடக்ட் ஓரியன்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச்சை தமிழில் நிறுவன அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவோம். அப்ரோச்சஸ் அப்படின்னா அணுகுமுறை. இதில் யாருக்காக நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்றத மைண்ட் பண்ணி இந்த அப்ரோச்சஸ் வரும். எந்த ஏஜென்சி மூலமாக ப்ராடக்டை பீப்புளுக்கு கொண்டு போகிறோம், என்ன ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம், இந்த ப்ராடக்டை யார் மூலமாக கொண்டு போனால் பப்ளிக்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ரோச்சஸ் பண்ணுறது தான் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச்சஸ். அடுத்து ஃபங்க்ஷனல் அப்ரோச்சஸ். ஃபங்க்ஷனல் அப்படின்றது என்னென்னா என்ன பொருள் நம்ம தயார் பண்ண ஒரு ப்ராடக்டை என்ன மூலமாக நம்ம கொண்டு போய் கிளாஸிஃபை பண்ணி அந்த ப்ராடக்டை பையர்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்ற அப்ரோச்சஸ் தான் ஃபங்க்ஷனல் அப்ரோச்சஸில் வந்துடும். இதில் வந்து என்ன மாதிரியான ஜாப் டன் பண்ண போகிறோம், அதோட எவலுவேஷன் என்ன, மார்க்கெட்டிங் காஸ்ட் வந்து மிடில் மேன் மூலமாக போகும்போது என்ன ரேட்டில் வரும், அப்போ அந்த நம்ம ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராடக்ட் பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், கன்சியூமர்கிட்ட சேர்க்கணும். அப்போ அந்த இடையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான காஸ்ட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்போ அந்த பொருளோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன காஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இந்த ஃபங்க்ஷனல் அப்ரோச்சஸில் வந்துடும். தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கண்டக்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரோச். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேரியஸ் செல்லர்ஸ், அந்த செல்லர்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த பையர்ஸ்க்கும் செல்லருக்கும் நடுவில் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணுறதுனா இந்த அப்ரோச். அடுத்து வந்து பிஹேவியரல் சிஸ்டம் அப்ரோச் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ராடக்டை என்ன மாதிரியான இன்புட் அவுட்புட் சிஸ்டமில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், அந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் சிஸ்டம் எப்படி இருக்க போகுது, அந்த ப்ராடக்டை என்ன மாதிரி சேனலில் நம்ம கொண்டு போய் பீப்புள்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த பிஹேவியரல் சிஸ்டம் அப்ரோச்சஸில் வந்துடும். மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ராடக்டை வைடு மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சேர்க்கறதுக்கு பதிலாக எந்த மாதிரி இடத்துல நம்ம அந்த ப்ராடக்டோட நீடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறது தான் மார்க்கெட் செக்மெண்டேஷன். மார்க்கெட் செக்மெண்டேஷன் வந்து 4 டைப்பாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. டெமோக்ராஃபிக்,
சைக்கோகிராஃபிக், ஜியோகிராஃபிக், பிஹேவியரல்னு சொல்லிட்டு 4 டைப்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு டெமோகிராஃபிக். டெமோகிராஃபிக் அப்படின்றது ஏஜ், ஜெண்டர், இன்கம். அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸோட ஏஜ் என்ன, அவங்களோட ஜெண்டர் என்ன, அவங்க இன்கம் என்னன்னு பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத செக்ரிகேட் பண்ணுறதா டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷன். ஏஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பார்ன் பேபி 0 to 1 year அப்படின்னா அந்த பேபிக்கு வந்து பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் நிறைய தேவைப்படும், டயபர்ஸ் தேவைப்படும். அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயோ ஒரு இன்ஃபேண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கொண்டு போய் வச்சா அது வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு அங்கே நீட்ஸ் நிறையா இருக்கும். ஒரு அண்டர் 12 அவங்களுக்கு தேவையான இப்போ ஒரு கிட்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபீமேல் கிட்ஸ்க்கு, மேல் கிட்ஸ்க்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு அவங்களோட வியரிங், ஷூஸ் அதெல்லாம் என்ன மாதிரி தேவைப்படுன்னு சொல்லிட்டு அந்த பீப்புள்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குரிய ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கலாம். ப்ரொஃபஷனல், ப்ளூ காலர்ஸ், ஒயிட் காலர்ஸ், அக்ரிகல்ச்சர், மிலிட்ரி, இப்போ அப்படி ஒவ்வொரு ஏரியா இருப்பாங்களே. இப்போ போலீஸ் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ்னால் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக போலீஸாக தான் இருப்பாங்க. அப்போ போலீஸ் யூனிஃபார்ம் தைக்கிற ஒரு ஷாப்போ ஒரு போலீஸோ வச்சாங்கன்னா அந்த இடத்துல அங்கே அந்த ஷாப்புக்கு நல்ல ஒரு வாண்டட் இருக்கும். இதே ஒரு காலேஜ் ஏரியா அப்படின்னா அந்த காலேஜ் ஏரியாவில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சோம் அப்படின்னா அந்த காலேஜ் பீப்புளுக்குரிய ஏஜ், அவங்களோட ஜெண்டர் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் என்ன பண்ணிக்கலாம், செக்ரிகேட் பண்ணி ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைக்கோகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன். சைக்கோகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன் அப்படின்றது ஒரு கிரிட்டிக்கலான செக்மெண்டேஷன் தான். இந்த செக்மெண்டேஷன் எப்படின்னா ஒருத்தரோட மென்டாலிட்டி என்ன இருக்குது, அவங்களோட பையிங் மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவங்களோட நீட்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீப்புளோட நீட் என்ன, ஒரு இண்டிவிஜுவல் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான நீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்டை செக்ரிகேட் கொண்டு போய் மார்க்கெட்டில் சேர்க்கறது தான் சைக்கோகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன். ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னா அவங்களுக்குரிய சேஃப்டி, செக்யூரிட்டி, அஃபெக்ஷன், சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்த் அந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இருக்கும். இப்போ ஒரு கொஞ்சம் பயந்தவங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு லாக் வந்து நல்ல 2 or 3 வெரிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி லாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வாட்ச்மேன் வைப்பாங்க. அவங்களோட லாக்கருக்கு வந்து பூட்டுக்கு பதிலாக நம்பர் சிஸ்டம் இப்படிலாம் வைப்பாங்க இல்லையா. அப்போ அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்களோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறது தான் சைக்கோகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன். ஒவ்வொருத்தவங்களோட பர்செப்ஷன் இருக்கும், லோ ரிஸ்க்கு, மாட்ரேட் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க், அவங்க என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்க்கறது. அவங்களோட லேர்னிங் இன்வால்வ்மெண்ட், அவங்களோட ஆட்டிடியூட்ஸ், அவங்களோட பர்சனாலிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை செக்ரிகேட் பண்ணுறது தான் சைக்கோகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன். தென் ஜியோகிராஃபிக் செக்மெண்டேஷன் அப்படின்றது அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து, அவங்க என்ன ரீஜியனில் இருக்காங்க, என்ன சிட்டி, அவங்களோட டென்சிட்டி ஏரியா என்ன, கிளைமேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த ஜியோகிராஃபிக் செக்மெண்டேஷன். இப்போது நம்ம ஏரியா எடுத்துட்டோம் அப்படின்னா சவுத் சைடு வந்து சேல் ஆகிற ப்ராடக்ட் என்ன, நார்த் சைடு சேல் ஆகிற ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சவுத் சைடில் வேஷ்டி அதிகமாக சேல் ஆகும், நார்த் சைடில் தலப்பா நிறையா சேல் ஆகும். அப்போ அவங்க அந்த மாதிரி சேல் பண்ணுறப்ப இந்த நம்ம ஏரியாலெல்லாம் இட்லி பொடி நல்லா சேல் ஆகும், நார்த் சைடு வந்து பாவ் பஜ்ஜி மாவுலாம் சேவ் ஆகும். அப்போ எந்த இடத்துக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணுறது தான் ஜியோகிராஃபிக் செக்மெண்டேஷன். சோசியோ கல்ச்சுரல் செக்மெண்டேஷன் அப்படின்னா அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களோட ரிலீஜியன், சப்கல்ச்சர், சோசியல் கிளாஸஸ், ஃபேமிலி லைஃப் சைக்கிள் இதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்டை செக்ரிகேட் பண்ணுறது தான் சோசியோ கல்ச்சுரல் செக்மெண்டேஷன். இப்போ ஒரு ரிலீஜியன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் டைமிங்கில் கேக் அதிகமாக தேவைப்படும், அவங்களுக்கு கேண்டில்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்துஸ் அப்படின்னா லேம்ப் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பண்ணுறது தான் சோசியோ கல்ச்சுரல் செக்மெண்டேஷன். அடுத்து யூஸ் ரிலேட்டட் செக்மெண்டேஷன். பெனிஃபிட் செக்மெண்டேஷன். யூஸ் ரிலேட்டட் செக்மெண்டேஷன் அப்படின்றது என்னென்னா ஒருத்தரோட யூசஸ் என்ன மாதிரி இருக்கும், அவங்க ஒரு ப்ராடக்டை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. சம் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராடக்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியில் வந்து ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஃபேமிலியில் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட யூஸிங் என்ன, இந்த ஏரியாவில் எந்த ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் யூஸ் ரிலேட்டட் செக்மெண்டேஷன். சிச்சுவேஷன் அப்படின்னா ஒரு சம்மர் டைமிங் எடுத்துட்டோம் அப்படின்னா சம்மர் டைமிங்கில் ஸ்நாக்ஸஸ் அதிகமாக சேல் ஆகும். வின்டர் டைமிங்கில் டீ, காஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக சேல் ஆகும்.
சம்மர் டைமிங்கில் ஐஸ்கிரீம்ஸ் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சேல் ஆகும். ஸோ அப்போ எந்த சிச்சுவேஷனில் இருக்காங்க, அப்போ அந்த சிச்சுவேஷன் என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்கறது தான் யூஸ் ஆஃப் சிச்சுவேஷன் செக்மெண்டேஷன். பெனிஃபிட் செக்மெண்டேஷன் அப்படின்றது என்னென்னா அவங்களோட என்ன மாதிரியான பெனிஃபிட்டில் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ ஒரு இடத்துல மணி தேவைப்படுது அப்படின்னா அவங்க எக்கனாமியாக அவங்களோட வேல்யூ என்ன, அந்த இடத்துல லோன் கொடுக்குறவங்க அவங்கெல்லாம் போய் அதிகமாக என்ன பண்ணலாம், அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான சோசியல் அக்செப்டன்ஸ் அந்த இடத்துல தேவைப்படுது அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணி செக்மெண்ட் பண்ணுறது தான் பெனிஃபிட் செக்மெண்டேஷன்ஸ். இதுவரையும் நம்ம செக்மெண்டேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பையிங் பிஹேவியர். இதுவுமே எதுக்காக அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த என்ன மாதிரியான கன்சியூமர் பை பண்ணுவாங்க, அவங்களோட பிஹேவியர் என்னன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் கொண்டு போய் என்ன பண்ணலாம், நம்ம கொடுக்கலாம். இதுலேயுமே 4 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். கல்ச்சுரல் ஃபேக்டர் அப்படின்றது கல்ச்சர்ஸ் ஆஃப் கல்ச்சர், சோசியல் கிளாஸஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். அவங்க என்ன மாதிரியான கல்ச்சரில் வாழ்கிறாங்க, அந்த கல்ச்சருக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் தேவைப்படுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணுறது தான் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். சோசியல் ஃபேக்டர் அப்படின்றது அவங்க ஃபேமிலி சைஸ், அவங்களோட ரோல் ஆஃப் ஸ்டேட்டஸ், அவங்க என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் குரூப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவைப்படும், அவங்களோட பையிங் பிஹேவியர் என்ன இருக்குது, அப்போ அந்த எந்த மாதிரி அவங்களோட பையிங் பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கிறது தான் சோசியல் ஃபேக்டர்ஸ், பையிங் பிஹேவியர்ஸ். பர்சனல் ஃபேக்டர்ஸ். பர்சனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஏஜ், லைஃப் கிளாஸ், ஆக்குபேஷன், எக்கனாமிக் சிச்சுவேஷன், லைஃப் ஸ்டைல், பர்சனாலிட்டி, செல்ஃப் கான்செப்ட், இந்த மாதிரிலாம் என்ன, இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் மூலமாகவும் பையிங் பிஹேவியர் சேஞ்சஸ் ஆகும். இப்போ ஏஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற பேக் வந்து டபுள் ஷோல்டரில் பேக்கு, கொஞ்சம் பெரிய பேக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு இந்த பேக்கை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேக் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க இதை விட இன்னும் கொஞ்சம் மாடர்னான பேக் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி, அவங்க லைஃப் சைக்கிளுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் என்ன மாதிரி அவங்க பை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஹேவியர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் வந்து சொன்ன மாதிரியே தான் அவங்களோட மோட்டிவேஷன், பர்செப்ஷன், லேர்னிங், ஆட்டிடியூட்ஸ், அவங்களுக்கு என்ன மாதிரியான மென்டாலிட்டி இருக்கோ, அவங்க ஒரு ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் அப்படியா இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்ன மாட்டாங்க, லோ கிளாஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. கார் வாங்கணும் அப்படின்னா அவங்க போய் ஒரு 4 lakh 3 lakh காரை கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. அவங்களோட ஹை கிளாஸ் பீப்புளோட கார் வாங்குற மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா above 50 lakh இப்படி போகும். இதே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு வச்சுட்டோன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 40 lakh மேலே போக மாட்டாங்க. ஜஸ்ட் 4 வீலர்னு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு எந்த கார் இருக்கிறதுலே கம்மியோ அப்படின்னு சொல்லி அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவங்களோட சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பையிங் பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது தான் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு மிடில் மேன். என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த ப்ராடக்டை எப்படி பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படின்னா அவங்க தான் மிடில் மேன். இதில் வந்து ரீட்டைலர், மெர்ச்சன்ட், ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர்ஸ், ஸ்டாக்கிஸ்ட், ஏஜென்ட் அண்ட் புரோக்கர்னு சொல்லிட்டு மிடில் மேன் இந்த டைப்ஸ்லாம் இருக்குது. இதில் ஒன்றுனா பார்க்கலாம். ரீட்டைலர் அப்படின்றவங்க என்னென்னா ஹோல்சேலர்லேருந்து வாங்கி அந்த ப்ராடக்டை பீப்புள்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்குறவங்க தான். இந்த ரீட்டைலர் வந்து பல்காக ஹோல்சேலர்லேருந்து பை பண்ணி அந்த ப்ராடக்டை கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரிகேட் பண்ணி இப்போ ஒரு மூடை உளுந்தம்பருப்பு தூக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு மூடை உளுந்தம்பருப்பை என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கிலோவாக பிரித்து பாக்கெட் போட்டு அவங்க ஸ்டோரில் வச்சுருப்பாங்க. அதை ரீட்டைலாக பண்ணுவாங்க. அதெல்லாம் ரீட்டைல் இன்டர்மீடியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல்சேலர் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹோலாக ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளேஸ்லேயே போய் வாங்கிட்டு அதை வந்து ரீட்டைலர் கொடுக்குறவங்க தான் ஹோல்சேலர் இன்டர்மீடியேட்டர். டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கள்ட்டேருந்து வாங்கி இல்லாட்டி ஹோல்சேலர்கிட்டருந்து வாங்கி அந்த ப்ராடக்ட்டை அந்த ஏரியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஃப் எக்ஸல் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சர்ஃப் எக்ஸலுக்கோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் டீலர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுவாங்க. ஏஜென்ட் ஆல்சோ லைக் திஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஏஜென்ட் ப்ராடக்டை வாங்கி ரீட்டைலர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க, இல்லை கன்சூமர்ஸ்லேயும் நேரடியாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. இவங்கெல்லாம் மிடில் மேன். இந்த மிடில் மேனோட ஆர்கியூமெண்ட்ஸ் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். மெரிட்ஸ் எதுக்காக இந்த ஆர்கியூமெண்ட் ஃபார் அப்படின்னு சொன்னால் மிடில் மேன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்காங்க மார்க்கெட்டில். கன்சியூமருக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி, ப்ரொடியூசர்கிட்டருந்து கன்சியூமர் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து மிடில் மேன் பண்ணுறாங்க. இப்போ டெல்லியில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ப்ராடக்டை
கன்னியாகுமரியில் கிடைக்குது, சேலத்தில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து மகாராஷ்டிராவில் கிடைக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டை ஒரு இன்டர்மீடியேட்டர் மூலமாக தான் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் போய் சேருது. ஹோல்சேலர் வந்து ஒரு இடத்துல வாங்கிட்டு கொண்டு போய் சேர்த்து எல்லாமே ஹோல்சேலரே பண்ண முடியாது. ஹோல்சேலர் ஆல்சோ ஒரு இன்டர்மீடியேட்டர் தான். அப்போ அந்த இன்டர்மீடியேட்டர் இருந்தாங்கன்னா மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுது. ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க டைரெக்டாக பீப்புளை கொண்டு போய் சேர்க்குறது வந்து கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இன்டர்மீடியேட்டர் நமக்கு மிடில்மேன் தேவைப்படுது. இது மூலமாக கன்சியூமருக்கும் பெனிஃபிட்ஸாக இருக்குது, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன்ஸ்ட் எதுக்காக நம்ம அகைன்ஸ்டாக சொல்கிறோம் அப்படின்னா, மிடில் மேன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட் வந்து நான் அதோட காஸ்ட்டு கரெக்டாக வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. அதோட காஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இல்லை அப்படின்றாங்க. பிளாக் மார்க்கெட்டிங் ஆகுதுன்றாங்க. இப்போ வெங்காயம் விலையெல்லாம் அதிகமாகும் போது என்ன பண்ணுறாங்க, வெங்காயம் அடுத்த வாரம் மழை பெய்ய போகுது, வெங்காயம் வரத்து கம்மியாயிரும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயத்தை முதலே வாங்கி பதுக்கி வச்சுக்கிறாங்க. பிளாக் மார்க்கெட் வருது, மிடில் மேன் மூலமாக தான் பிளாக் மார்க்கெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. தென் ஃபெயில் டு பாஸ் ஆன் பெனிஃபிட்ஸ் டு கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு சாம்பிள் பீஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு கிஃப்ட்டோ ஏதோ ஒரு அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஷாம்பு பாட்டில் வாங்குகிறோம், அந்த ஷாம்பு பாட்டிலுக்கு ஒரு அதே கம்பெனிக்காரவங்க ஒரு சோப்பு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அந்த சோப்பை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக ஃப்ரீ கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டிலில் போட்டிருக்கோம் ஷாம்புக்கு இந்த சோப்பு ஃப்ரீன்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன கடைக்காரங்க என்ன பண்ணிடுவாங்க, இல்லை இன்னும் இந்த ப்ராடக்ட் வரல, வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை மைண்டில் வச்சுக்கிட்டு மறுபடியும் போய் கேட்குறதுக்கு ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுது, ஃபுல் பெனிஃபிட்ஸ்மேவும் கஸ்டமருக்கு போய் சேர மாட்டேங்குது. தென் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸையும் வருது அப்படின்றாங்க. ஒரு ப்ராடக்ட்லேயே அப்படியே அதே கவர்லேயேவும் ஒரு சின்ன லெட்டர் மட்டும் மாற்றி, இப்போ குர்குரேன்னு சொல்லி ஒரு வந்துச்சு, அந்த குர்குரேவுக்கு CURக்கு பதிலாக KUR போட்டு அந்த ஒரு ப்ராடக்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரியும் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்துச்சு. அப்புறம் எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறாங்க மிடில் மேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிராமங்கள்லாம் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஈவன் சிட்டிலேயுமேவும் நம்ம பார்த்தோன்னா நம்ம ப்ராடக்டோடைய எக்ஸ்பைரி டேட்டை பார்க்குறதே கிடையாது. இதே நம்ம மெடிஷன்ஸ்னால் பார்க்க தான் செய்கிறோம். மெடிஷன் இல்லாமல் வேறு ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு பருப்போ எண்ணெயோ இந்த சோப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேங்கிறோம், மேனுஃபேக்சரிங் டேட் பார்க்காம தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ எக்ஸ்பயர் ஆன குட்ஸையும் சேல் பண்ணுறாங்க மிடில் மேன் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டும் வரதான் செய்யுது. MRP ரேட்டை விட அதிகமாக வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வருது. MRP ரேட்டோட அப்படின்னா இப்போ ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் ஹில்ஸில் கொண்டு வர்றதுக்கு கூட ₹2 ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹில் ஸ்டேஷனில் அந்த ப்ராடக்ட் உள்ள MRP ரேட்டோட அதிகமாக தான் கொடுக்குறாங்க. அந்த சிச்சுவேஷனில் அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆக முடியும், மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கடையில் வாங்க தான் செய்வாங்க. ஸோ மிடில் மேன் வந்து MRP ரேட்டை விட அதிகமாக கொடுக்குறாங்கன்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்க தான் செய்யுது. ரீபனிஸ் எக்ஸ்காஸ்டட் ஸ்டாக்னு சொல்கிறாங்க. அதாவது மிடில் மேன் வந்து ஒரு ப்ராடக்டை அதோட கன்சியூமருக்கு கரெக்டான ரிசல்ட் இல்லை, அவங்களோட வெயிட்டிங் டைம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்க மாட்டேங்குது, அவங்களோட வாண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு அந்த ப்ராடக்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்டும் இருக்க தான் செய்யுது. அடுத்து புவர் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ். ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் மூலமாக ஏதாவது நமக்கு ட்ரபிள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆஃப்டர் சர்வீசஸ் வந்து மிடில் மேன் பண்ண மாட்டாங்க. அது ஓனர்கிட்ட தான் இங்கே கேட்கணும், அந்த கம்பெனியில் போய் நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிடுவாங்க. ப்ராமினன்ஸ் டு எ பர்டிகுலர் மேக்கர். ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் கொடுக்கணும், பர்டிகுலர் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க சொன்ன அந்த பேட்சை என்ன பண்ண மாட்டாங்க, கன்சியூமருக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு தலைவலி மாத்திரை இருக்குது அப்படின்னா அந்த தலைவலி மாத்திரையை அண்டர் 15 சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சொல்லாமல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீவருக்குரிய டேப்லெட்டையோ தலைவலிக்குரிய டேப்லெட்டையோ கொடுக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த ப்ராமிசஸ் பர்டிகுலர் வருது அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஃபெய்த்ஃபுல்னஸ். அந்த ப்ராடக்ட்குரிய ஃபெய்த்ஃபுல் இல்லை, அந்த கன்சியூமருக்கும் மிடில் மேனுக்கும் சரியான ப்ராடக்ட் போய் சேர மாட்டேங்குதுன்னு சொல்லியும் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. தென் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் எதுக்காக அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டோட க்ரோத் ஆகும்போது என்ன மாதிரியான டிசிஷன் அந்த பீப்புள்ஸ் எடுக்கணும், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் அந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளை ஒவ்வொரு மார்க்கெட்டிங்லேயுமே இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுறாங்க. அதாவது ஒவ்வொரு கம்பெனிஸுமே இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜோட ஸ்டார்டிங்கை
ஒரு ப்ராடக்ட்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஒரு ப்ராடக்ட்டை என்ன மாதிரி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இருக்கும். அடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. டெவலப் பண்ண ப்ராடக்ட்டை பப்ளிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பப்ளிக்கு அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரி அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகிருக்கு, அந்த ப்ராடக்டை என்ன மாதிரியான பீப்புள்ஸ் வந்து பை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்டை ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பீப்புளுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, அது நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதோட க்ரோத் அதிகமாகிட்ருக்கும். அப்போ அந்த க்ரோத் ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான காம்படிஷன்ஸ் இருக்குது, அந்த காம்படிஷனை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், பீப்புள் நம்மளை வந்து இந்த ப்ராடக்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த அதே ப்ராடக்டை அவங்கள கண்டினியூ பண்ணி வைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற டிசிஷன் எடுக்கிறது வந்து தேர்ட் ஸ்டேஜ். தென் மெச்சூரிட்டி ஸ்டேஜ். மெச்சூரிட்டி ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அப்போ ஒரு நிலைமைக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்போ அந்த ஒரு ஹை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஹை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும்போது கன்சியூமர்கிட்ட அந்த ஒரு மிடில் மெஜாரிட்டி வர ஆரம்பிச்சிடும். இதே பீப்புளுக்கு ஒரு ப்ராடக்ட் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக காம்படிஷனாக இன்னொரு ப்ராடக்ட் வர தான் செய்யும். அப்படி வந்துச்சுன்னா அப்போ அதை எப்படி லீட் பண்ணலாம், அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜை எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது தான் மெச்சூரிட்டி ஸ்டேஜ். அடுத்து டிக்ளைன் ஸ்டேஜ். டிக்ளைன் ஸ்டேஜ் அப்படின்றது என்னென்னா ப்ராடக்ட் வந்து லோ லெவலாக போயிட்டுருக்கு, க்ரோத் ஆகலை, அந்த டைமிங்கில் என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கணும், அப்போ நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு சேல்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும், எப்படி காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், ப்ராஃபிட்டை அந்த டிக்ளைன் ப்ராடக்ட்டுக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு கன்சியூமர்கிட்ட எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் அந்த டிக்ளைன் ஸ்டேஜில் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி யூஸ் ஆகிறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளுங்க ஒவ்வொரு மேனுஃபேக்சர்ஸுமேவும் மார்க்கெட்டிங்காக ஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, மார்க்கெட்டிங் மிக்ஸ். மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்டை பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு, கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அவங்க எடுத்துக்கிற டூல்ஸ் தான் மார்க்கெட்டிங் மிக்ஸ். இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்றது ஒரு கம்பெனியை ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குரிய அப்ஜெக்டிவ் என்னவோ, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்டை எப்படி பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்குரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, வேரியபிள்ஸ் ஆர் டூல்ஸை வந்து மேக் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங் மிக்ஸ். மார்க்கெட்டிங் மிக்ஸ் வந்து 4 P's, அதாவது ஒவ்வொரு வேரியபிள்ஸுமே Pயில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால 4 P's அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன இருக்குது, 7 P's வரையும் இருக்குது. அந்த 7 P'ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்தது பிளேஸ், ப்ராடக்ட், ப்ரமோஷன், ப்ரைஸ். பிளேஸ், ப்ராடக்ட், ப்ரைஸ், ப்ரமோஷன் ஃபஸ்ட்டில் இருந்த 4 P's. அப்புறம் மார்க்கெட்டிங்கோட க்ரோத் அதிகமாக எவல்யூவேஷன்ஸ் டெவலப் ஆக மார்க்கெட்டிங் அண்ட் சர்வீசஸ்க்கு, அதாவது ஒரு ப்ராடக்ட்டை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுச்சு. அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா பீப்புள், ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு அகைன் 3 P's வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட்டிங் மிக்ஸோட வேரியபிள்ஸ் அப்படின்னு என்ன பார்க்குறோம். இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் வேரியபிள்ன்றது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும், கம்பெனியோட அப்ஜெக்டிவ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் ஒரு கம்பெனி எடுத்துக்கிற மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் தான் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் வந்து ப்ராடக்ட் மிக்ஸ், ப்ரைஸ் மிக்ஸ், பீப்புள் மிக்ஸ், ப்ரமோஷன் மிக்ஸ், பீப்புள் மிக்ஸ், ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் மிக்ஸ், ப்ராசஸ் மிக்ஸ் சொல்லிட்டு 7 P's இருக்குது. அந்த 7 P'ஸும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு குட்ஸ் ஆர் சர்வீஸ். என்ன ஒரு ப்ராடக்டை பீப்புள்கிட்ட கொண்டு போய், அதாவது கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கணும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அந்த ப்ராடக்டோட நேம், அதோட ஸ்டைல், அதோட குவாலிட்டி, அதோட சேஃப்டி, பேக்கேஜிங், ரிப்பேர், அந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி பீப்புளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, அந்த பீப்புள் அந்த வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரியான வாரண்டி கம்பெனிஸ் கொடுக்குறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் ப்ராடக்ட் மிக்ஸ். நெக்ஸ்ட் ப்ரைஸ் மிக்ஸ் அப்படின்றது என்னென்னா அந்த கன்சியூம் பண்ணுற குட்ஸ் ஆர் சர்வீசஸ்க்குரிய ப்ரைஸ் என்ன மாதிரி இருக்கணும், அந்த ப்ராடக்ட்க்குரிய
பர்ச்சேசிங் ப்ரைஸ் அதோட குவான்டிட்டி தகுந்த மாதிரி, வெயிட் தகுந்த மாதிரி, அதோட மெஷர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த குட்ஸ் ஆர் சர்வீசஸை எப்படி கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த கன்சியூமுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸ் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, அதோட வால்யூம் டிஸ்கவுண்ட் பண்ணுறது, ஹோல்சேல் ப்ரைஸ்னால் ஒரு அமௌண்ட்டு, ரீட்டைல் ப்ரைஸ்னால் ஒரு அமௌண்ட்டு, அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, பண்டிங் ப்ரைஸில் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறது, டிஸ்கிரிமினேஷன், பண்டலிங், இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பிளேஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ப்ராடக்டை கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நடுவில் அந்த ப்ராடக்ட் என்ன சேனல் வழியாக எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வழியாக அந்த ப்ராடக்ட் கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்விரான்மெண்ட்டை டிசைட் பண்ணுற ஒரு இது தான் பிளேஸ் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளேஸ் மிக்ஸில் ஒரு ப்ராடக்ட் கொண்டு போகும்போது இதே ஒரு கெட்டு போகிற பொருளாக இருந்துச்சுன்னா அதுக்கு பால் பாக்கெட் இதெல்லாம் இருக்குது, பால் பாக்கெட்டை கொண்டு போய் கன்சியூமர்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னா அந்த பால் பாக்கெட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரீசரில் தான் வச்சுருப்பாங்க. ஃப்ரீசரில் வச்சு அந்த கொண்டு போகிறதுமே ஃப்ரீசரில் வச்சு கொண்டு போவாங்க. பால் வண்டிலாம் ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா, அந்த பால்லாம் வாங்கும்போது நம்ம என்ன ஜில்லுன்னு தான் சொல்லி வாங்குவோம். அப்போ அந்த ப்ராடக்டை எந்த மாதிரி வேர்ஹவுஸ் பண்ணணும், இதே கெட்டு போகாத பொருளாக இருந்தால் அந்த ப்ராடக்டை எப்படி பேக் பண்ணணும், அந்த எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வழியாக பீப்புள் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் பிளேஸ் மிக்ஸ். அடுத்து ப்ரமோஷன் மிக்ஸ் அப்படின்றது அந்த ப்ராடக்டை எப்படி ரீச் பண்ண வைக்கணும். ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணோன்னா அந்த மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டு பீப்புளோட மைண்டில் போய் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு செல்லிங் ப்ராசஸோ என்ன ஃபோர்ஸஸில் நம்ம சேல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டை கன்சூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குரிய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது தான் ப்ரமோஷன் மிக்ஸ். நெக்ஸ்ட்டு பீப்புள், என்ன மாதிரியான செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு அந்த ஏரியாவில் எந்த ப்ராடக்டை எந்த சர்வீசஸை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பீப்புள் மிக்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் மிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு ப்ராடக்டை அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதோட பேயிங் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதோட சேலோட ஃபேனல் எப்படி இருக்குது, அந்த ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகும்போது எந்த ஏரியாவில் கரெக்டாக மூவ் ஆகுது, எந்த டைமிங்கில் மூவ் ஆகுது, அந்த ப்ராடக்டோட க்ரோத் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட ப்ராசஸை மைண்ட் பண்ணுறது தான் ப்ராசஸ் மிக்சிங். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு குட்ஸையோ ஒரு சர்வீசஸையோ பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது அப்போ அந்த என்ன மாதிரி நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம், நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம மைண்டில் இருந்தால் எம்சி டொனால்ட்ஸ் போனோன்னா நல்லா சர்வ் பண்ணுவாங்க, அங்கே ஃபுட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்குரிய மிக்ஸ் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் மிக்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங் பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ப்ரைஸிங் பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது, ஒரு ப்ரைஸிங் பாலிசி அப்படின்றது என்னென்னா, ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு நம்ம கொண்டு போய் பீப்புள்கிட்ட சேர்க்க போகிறோம், கன்சியூமர்கிட்ட சேர்க்க போகிறோம். அப்போ கன்சியூமருக்கு சேர்க்கும்போது அந்த ப்ராடக்டில் நம்ம என்ன மாதிரியான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுக்குரிய பாலிசி என்ன பாலிசிஸை நம்ம மேக் பண்ணுறோம், என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு ப்ரைஸை செட் பண்ணுறது தான் ப்ரைஸிங் பாலிசி. ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னென்னா, அந்த குட்ஸுக்கோ அல்லது சர்வீசஸ்க்கோ ப்ரைஸை எப்படி நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணுறது, எந்த சிச்சுவேஷனில் ப்ரைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்த சிச்சுவேஷனில் ப்ரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு போகிறது தான் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் ப்ரைஸிங் டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸிங் வந்து 12 டைப்ஸ் இருக்குது, ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெனட்ரேஷன் ப்ரைஸிங் அப்படின்றது என்னென்னா, ஒரு ப்ராடக்டை பப்ளிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது சீக்கிரமாக பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேரணும் அப்படின்றதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுற டைமிங்கில் அமௌண்ட்டை குறைச்சி வச்சுட்டு அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல பீப்புள்கிட்ட ரீச் ஆகிடுச்சு அப்படின்றப்ப அந்த ப்ராடக்டை கொஞ்சம் கொஞ்சமாக விலையை கூட்டுறது வந்து பெனட்ரேஷன் ப்ரைஸிங் சொல்லுவாங்க. இதை தமிழில் ஊடுருவும் விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் குறைஞ்ச விலையை நிர்ணயம் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்குரிய காம்படிஷன் அதிகமாக, அந்த ப்ராடக்டோட நீடு அதிகமாகும் போது ப்ராடக்டோட ரேட்டை கூட்டுறது பெனட்ரேஷன் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கிம்மிங் ப்ரைஸிங் அப்படின்றது என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு முத வருது அப்படின்ற ஸ்டேஜ்லேயும், அப்படி இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நியூவாக அப்படின்றப்போ ஒரு நிறைய விலைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படிப்படியாக அதோட விலையை குறைக்கிறது ஸ்கிம்மிங் ப்ரைஸ். செல்ஃபோன் ஸ்டார்டிங்கில் வந்தப்பெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து
ஏர்செல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சிம்மை. ஏர்செல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதாவது மொபைல் ஃபோனுக்கு ஏர்செல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க ஒரு காலுக்கு 5 ரூபா 6 ரூபா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு மொபைல். இது இப்போ எப்போ அப்படின்னா 2010 அந்த டைமிங்கில் 2010 11 12 அது வந்த புதுசில். அதுக்கப்புறம் ஏர்செல்லுக்கு காம்படேட்டராக ஏர்டெல் வோடஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பிஎஸ்என்எல்மே வர ஆரம்பித்தாங்க. அப்படி ஒவ்வொரு காம்படேட்டர் வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க சிம்மோட ரேட்டு காலோட ரேட்டு எல்லாமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது விலையை அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது வந்து ஸ்கிம்மிங் ப்ரைஸ் சொல்லுவாங்க. இதை தமிழில் கடைந்தெடுக்கும் விலை நிர்ணயம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து காம்படிஷன் ப்ரைஸிங் போட்டி விலை நிர்ணயம் சொல்லுவாங்க. இப்போ காம்படிஷன் ப்ரைஸிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்டோட ஒரு வேரியஸ் ப்ராடக்ட் இப்போ கார்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கார் டூ வீலர்லாம் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ ஹோண்டா கம்பெனி ஒரு மாதிரியும் டிவிஎஸ் கம்பெனி ஒரு மாதிரியும் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த காம்படிஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம காம்படிஷன் ப்ரைஸிங் சொல்கிறோம். இந்த காம்படிஷன் ப்ரீமியம் ப்ரைஸிங், டிஸ்கவுண்ட் ப்ரைஸிங், கோயிங் ரேட் ப்ரைஸிங், டெண்டர் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ப்ரைஸஸ் இருக்குது. இதுவும் நம்ம நெக்ஸ்ட் ஒன்றுனா பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்கனாமி ப்ரைஸிங் அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபெமிலியராக இருக்க ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்டை ஃபெமிலியராக இருக்க மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ரேட் குறைஞ்சிருக்கும். அப்போ குறைஞ்சிருக்கும் போது அந்த அந்த ப்ராடக்டை வந்து கன்சியூம் பண்ணுறவங்களோட ரேட் அதிகமாகும். லோ காஸ்ட் அப்ரோச் பண்ணி மார்க்கெட்டில் ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குறது வந்து எக்கனாமி ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பொருளாதார விலை. அப்போ நெக்ஸ்ட்டு பண்டல் ப்ரைஸிங் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ராடக்டை கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ஒரு மெட்டீரியல்ஸும் சேர்த்து தந்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேர் ஆயில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹேர் ஆயில் கொடுக்கும்போது அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு ஷாம்பு, அந்த கோம்ப், அந்த இப்போல்லாம் ஒரு ஹேர் ஆயில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் ஆயில் கோம்ப் மாதிரி இருக்கிற ஒரு மூடியோடு சேர்த்து கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதுக்கு ரிலவெண்ட்டான ப்ரைஸில் ஒரே ப்ரைஸில் ரிலவெண்ட்டான 2-3 பொருளை கொடுத்து அந்த ப்ரைஸை கூட்டிட்டோம் அப்படின்னா அது பண்டல் ப்ரைஸிங்கில் இன்க்ளூட் ஆயிரும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பீஸா வாங்கினோன்னா அதுக்கு கொக்கோகோலா ஃப்ரீயாக கொடுக்குறது சொல்லிட்டு அந்த கொக்கோகோலா விலையை பீஸா கூட அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது வந்து நம்ம பண்டலிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங் அப்படின்றது என்னென்னா ஒரு ஆட் நம்பரில் ஃபுல் நம்பராக இல்லாமல் ஒரு ஆட் நம்பர் இப்போ 1,00,000 அப்படின்ற இடத்துல 99,999 ரூபா அப்படின்னா அந்த ஃபிகர் வந்து ரவுண்ட் ஃபிகராக இல்லாமல் ₹1 கம்மி பண்ணும்போது அது வந்து 1 டிஜிட்டே குறையும். 1 டிஜிட்டே குறையும் போது 5 டிஜிட் இருக்க ரேட்டுக்கு 4 டிஜிட் ரேட் அப்படின்னு வரும்போது அந்த ப்ரைஸ் வந்து வாங்குகிற கன்சியூமரோட மைண்டில் வந்து இது கம்மியான ரேட்டு அப்படின்ற ஒரு தாட் வரும். அதை தான் நம்ம சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங் சொல்கிறோம். அடுத்து ப்ரீமியம் ப்ரைஸிங் அப்படின்றது என்னென்னா ஒரு பொருளோட விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து இதை வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ரைஸிங் கூட சொல்லுவாங்க. ஒரு பொருள் விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அது தரம் அதிகமானது தான், விலை அதிகமான பொருளை மட்டும்தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. 300 ரூபாய்க்கும் ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது, 25,000 ரூபாய்க்கும் ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது. ஆனால் அந்த ப்ரீமியம் அந்த ப்ரெஸ்டீஜ் எய்ம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீமியம் ப்ரைஸிங் அந்த 25,000 இருக்கிற ஜீன்ஸ் பேண்ட்டை தான் வாங்குவாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ரீமியம் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒன் ப்ரைஸ் பாலிசி அப்படின்றது என்னென்னா ஒரே மாதிரி ஒரு இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு ஒரே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ ஒரு மார்க்கெட்டில் போயிட்டோம் அப்படின்னா தக்காளி விலை 100 ரூபா அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா கடையிலையும் 100 ரூபா தான் தக்காளி விலை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரே மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன் ப்ரைஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸிங் அப்படின்றது என்னென்னா சேலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இல்லைன்னா இருக்கிற ப்ராடக்டை விற்று முடிக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்ட்டோ ஆஃபர்ஸோ கொடுப்பாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் டிஸ்கவுண்டிங் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்கிரிமினேட்டரி ப்ரைஸிங் அப்படின்றது என்னென்னா சேம் ப்ராடக்ட்டுக்கேவும் வேறு விலை வைக்கிறது. இப்போ ஒரு ப்ராடக்ட் 5,000 ரூபா
மதிப்புள்ள ஒரு கிரைண்டர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கிரைண்டர் கூட சேர்த்து அந்த கிரைண்டர் மட்டும் வாங்குறவங்களுக்கு 5000 ரூபான்னு கொடுத்துட்டு அந்த கிரைண்டர் கூட சேர்த்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவின்னு சேர்த்து வாங்குறாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது, அந்த கிரைண்டருக்கும் சேர்த்து விலையை மொத்தமாக குறைச்சி அவங்க 1,00,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹியூஜ் ஆஃப் த அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதே கிரைண்டர் மட்டும் வாங்குறவங்களுக்கு 5,000 சொல்லி கொடுக்குறத வந்து டிஸ்கிரிமினேட்டரி ப்ரைஸிங் சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி அப்படின்ட்டு ஃபஸ்ட் டிகிரியில் என்னென்னா சார்ஜிங் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஃபார் ஈச் இண்டிவிஜுவல் யூனிட் பர்ச்சேஸ். ஒரு யூனிட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் டிகிரிலையும் அதேவும் ஒரு குவான்டிட்டியை வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட்டை செகண்ட் டிகிரினும், தேர்ட் டிகிரியில் வந்து அந்த பீப்புளோட டிமாண்ட் என்ன, இன்கம் என்ன, ஏஜ் என்ன, செக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதும் தேர்ட் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷனல் ப்ரைஸிங். ப்ரொமோஷனல் ப்ரைஸிங் அப்படின்றது என்னென்னா ஒரு நியூவாக ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ எம்சி டொனால்ட்ஸ் அப்படின்ற ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நியூவாக ஒரு சிக்கன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு பாப்கார்ன் சிக்கன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாப்கார்ன் சிக்கனை அவங்க சாப்பிட்ற பிரியாணிக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் வீக் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துட்றாங்க, இந்த வீக்கில் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு பாப்கார்ன் சிக்கன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வர்றப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பாப்கார்ன் சிக்கன் டேஸ்ட்டு பிடிச்சவங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்குவாங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட்டை நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்குரிய ப்ரமோஷனுக்காக ஆஃபர் பண்ணுறது தான் ப்ரமோஷனல் ப்ரைஸிங். லாஸ்ட் ப்ராடக்ட் லைன் ப்ரைஸிங். ப்ராடக்ட் லைன் ப்ரைஸிங் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டோட ப்ராசஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ செல்ஃபோன் எடுத்துட்டோம் அப்படின்னா செல்ஃபோனே வேரியஸ் ப்ரைஸஸில் நமக்கு கிடைக்கிது. இப்போ 50,000 ரூபாயிலையும் செல்ஃபோன் இருக்குது, 40,000 ரூபாயில் இருக்குது, 10,000 இருக்குது, 5,000 இருக்குது. ஆனால் கஸ்டமருக்கு தேவையானது செல்ஃபோன். அப்போ அந்த செல்ஃபோனில் அந்த ஃபீச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லைனில் கொடுத்தோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி ஃபோன் வேணுமோ அதை வாங்கிக்குவாங்க. அப்போ அந்த ப்ரைஸஸ் வந்து அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ராடக்ட் லைன் ப்ரைஸிங். ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸிங். அட்வர்டைஸிங் அப்படின்ற வேர்ட் லத்தீன்லேருந்து வந்த ஒரு வேர்டு. இந்த வேர்டு வந்து அட்வர் அப்படின்றத லத்தீனோட வேர்டு. அதோட மீனிங் என்னென்னா டு டர்ன் த அட்டென்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஒரு அட்டென்ஷனை கவர் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் அட்வர்டைஸிங். அது லத்தீன் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. அதோட டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்வர்டைஸிங் இஸ் த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் அ ப்ராடக்ட் ஆர் அ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் in order to sell them easier. It is a message sent to consumer in order to stimulate their desires. ஒரு கன்சியூமர் அவங்க அந்த ஒரு ப்ராடக்டை கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான அந்த ஸ்டிமுலேட் பண்ணுறது, அந்த தூண்டி விடுறதை பண்ணுறது தான் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கவர்மெண்ட்டில் இருந்துமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அட்டானமஸ் பாடிஸ்லேருந்து என்னெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புளுக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட், பப்ளிக்ட கவர்மெண்ட்டோட தாட்ஸை பப்ளிக் கொண்டு போகிறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கவர்மெண்ட்லேருந்து பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா போலீஸ் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, பர்த் கண்ட்ரோல் ப்ரமோட் பண்ணுறதுக்காக, ஹெல்த் கேருக்காக, எஜுகேஷனுக்காக, ஒரு ஏதாவது பேனிக் ஏதாவது ஒரு டிசீஸ் வருதுன்னா அந்த டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, இந்த கொரோனா சீசன்லாம் கொரோனா ப்ரிவெண்ட்டுக்காக நிறைய விளம்பரம் போட்டு வந்துட்டு தான் இருந்தது. அப்படி ஏதாவது ஒரு ரீசனை பப்ளிக்கிட்ட கொண்டு போக சேர்க்கறதுக்காக கவர்மெண்ட்டில் இருந்துமேவும் அட்வர்டைஸ்மெண்ட் தருவாங்க. இப்போ காமனாக அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற அட்வர்டைஸ்மெண்ட்டோட டைப் என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட், மேகசின்ஸ், இன்டர்நெட், பில் போர்ட்ஸ், ரேடியோ, டெலிவிஷன், ஹேண்ட் புக்ஸ், டிஸ்பிளே விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டோட டைப் இருக்குது. இதை ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷனாக கிளாஸிஃபை பண்ணி நம்ம பார்க்கலாம். ஒரு 4 டைப்ஸாக கிளாஸிஃபை இருக்குது. என்ன மாதிரி அப்படின்னா பேஸ்ட் ஆன் மீடியா, பேஸ்ட் ஆன் ஜியாகிரபிக் ஏரியா, பேஸ்ட் ஆன் டார்கெட் ஆடியன்ஸ், மாடர்ன் அட்வர்டைஸிங் சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட். அதை ஒன்றுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த மீடியாவை பேஸ் பண்ணி என்னெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டிங் அப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். பிரிண்டிங் அட்வர்டைஸிங்கில் நியூஸ் பேப்பர், மேகசின், ப்ரௌசர், ஃபைலர்ஸ் இதெல்லாம் பிரிண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட். இதுலேயும் பிரிண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் இன்டோர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது நியூஸ் பேப்பர், மேகசின் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கே வந்துடும். அவுட்டோரில் வந்து பேனர், பில் போர்ட்ஸ், கிளிப் காக்ஸ், ஈவெண்ட்ஸ் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த
அட்வர்டைஸ்மெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணுறது வந்து அவுட்டோர் அட்வர்டைஸிங் வரும். ஃபோர்காஸ்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது டிவி மூலியமாவோ ரேடியோ மூலியமாவோ இன்டர்நெட் மூலியமாவோ அந்த ப்ராடக்ட்டை டிஸ்பிளே பண்ணுறது ப்ராட்காஸ்ட் அட்வர்டைஸிங் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஜாகிரபிக் ஏரியா. ஜாகிரபிக் ஏரியா தகுந்த மாதிரி குளோபல் அட்வர்டைஸிங், நேஷனல் அண்டு ரீட்டைலர், லோக்கல் அட்வர்டைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிளாஸிஃபை இருக்குது. குளோபல் அட்வர்டைஸிங் அப்படின்றது கோக், பெப்சி இதெல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். ஸோ அப்போ அதுக்கு வேர்ல்டு லெவலில் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், அதான் குளோபல் அட்வர்டைஸிங் சொல்கிறாங்க. நேஷனல் அட்வர்டைஸிங் அப்படின்றது இப்போ இந்தியான்னு எடுத்துட்டோம்னா இந்தியாவில் அம்பானியோட ப்ராடக்ட்ஸ், டாடாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுறாங்க. அப்போ இந்தியா ஃபுல்லாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேர்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு நேஷனை அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அது வந்து நேஷனல் அட்வர்டைஸிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நேஷனல் அட்வர்டைஸிங்னா எல்லாருக்கும் அந்த கண்ட்ரி ஃபுல்லாக பெனிஃபிட் ஆகிற மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது வந்து நேஷனல் அட்வர்டைஸிங் வந்துடும். ரீட்டைல் ஆர் லோக்கல் அட்வர்டைஸிங் ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளேயோ அல்லது ஒரு ரீஜனலுக்குள்ளேயோ அல்லது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயோ பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து லோக்கல் அட்வர்டைஸிங் அப்படின்ட்டுக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டார்கெட் ஆடியன்ஸ். என்ன மாதிரியான ஆடியன்ஸ் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்குறது. இப்போ கன்சியூமர் அட்வர்டைஸிங் அப்படின்னு ஒரு எல்லோரும் கன்சியூம் பண்ணுற மாதிரி காமனான ப்ராடக்ட்னா ஒரு காமனாக இருக்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம கொடுக்கலாம். நியூஸ் பேப்பர், மேகசின், டிவி, ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு காமனாக அட்வர்டைஸிங்கில் கொடுக்கலாம். இதே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாங்க. இப்போ இன்சூரன்ஸ், ட்ராவலிங் சர்வீஸ், ஹெல்த் கேர் கூட எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு பண்ணலாம். ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணுவோம், விமென்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்கணும், ஃபீமேல் சைல்டுக்கு அவங்களோட மேரேஜ், இப்போ எஜுகேஷன் பிளானிங் அப்படின்ட்டு ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த பிஸ்னஸை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகிறது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அட்வர்டைஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனல் அட்வர்டைஸிங் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ டாக்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டாக்டருக்குரிய மெடிசன்ஸ்க்கு அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறது வந்து ப்ரொஃபஷனல் அட்வர்டைஸிங். அக்ரிகல்ச்சர் அட்வர்டைஸிங் அப்படின்றது அக்ரிகல்ச்சர் செக்டாரில் உள்ள அந்த டிராக்டர், ஃபர்டிலைசர், அந்த ஃபர்டிலைசர், டிராக்டர், அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு போய் சேர்க்குற மாதிரி அந்த பீப்புளை டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணுறது வந்து அக்ரிகல்ச்சர் அட்வர்டைஸிங் சொல்கிறோம். இதுதான் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸிங் கொண்டு போய் சேர்க்குறது டார்கெட் ஆடியன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் மாடர்ன் அட்வர்டைஸிங். மாடர்ன் அட்வர்டைஸிங்கில் இப்போ நிறைய வந்திருக்கு, எல்லாமே இன்டர்நெட் அந்த பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இதில் வந்து வெப் பேனர் அட்வர்டைஸிங் அப்படின்றது என்னென்னா, நம்ம நெட்டில் சர்ச் பண்ணும்போது ப்ரௌசரில் மேலே பேனர் மாதிரி வரும் இல்லையா, அந்த பேனரில் அந்த ப்ராடக்டோடு வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே ஆகிற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வெப் பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் பேண்ட்வேகன் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ரொபகண்டா அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, அதாவது ஒரு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணும்போது, இப்போ கோல்கேட்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க டிவியில் சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்டை நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதே நெட்லேயோ ஒரு அந்த அவங்க கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்ட்லேயுமே இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு தாட் வரும். அது வந்து பேண்ட்வேகன் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கான்டெக்சுவல் அட்வர்டைஸிங் அப்படின்றது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. இப்போ நெட்டில் வந்து அதிகமாக என்ன ப்ரௌஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நமக்கு சைடில் வந்துகிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பிஜிடிஆர்பி நெட் செட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு அந்த ரிலேட்டடான வீடியோவை நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி படிச்சுட்ருப்போம். அப்போ நமக்கு அப்படி அதிகமாக நெட்டில் சர்ச் பண்ணும்போது நம்மளோட குக்கீஸை நெட் வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் ஃபுல்லாக நமக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். யூடியூப்பில் நம்ம பார்க்குறப்ப அந்த ஹோம் ஸ்க்ரீனில் அந்த வீடியோஸாக வந்து நிற்கும். அப்போ நம்மளோட என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம நெட்லேருந்து கெட் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது அப்படி தான் கான்டெக்சுவல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து கூகுள் வந்து அரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் மூலமாக நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டிங் தர்றாங்க. பிளாக் அட்வர்டைஸிங் அப்படின்றது என்னென்னா ஒரு இன்டர்நெட்டில் நம்ம சர்ச் பண்ணும்போது இப்போ பிஜிடிஆர்பி காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னா அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், பிக்சர்ஸ், இமேஜஸ் இதெல்லாம் வரும். அப்போ அந்த இமேஜஸ் எல்லாமே ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பிளாக். அப்போ அந்த மாதிரி அவங்களுக்குரிய ஒரு பிஸ்னஸ்க்குரிய ப்ராடக்டை க்ரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்குரிய பிளாக்கை வந்து நெட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்ம சர்ச் பண்ணும்போது அதுக்குரிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கும். அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மொபைல் அட்வர்டைஸிங் அப்படின்றது கஸ்டமர்ஸோட ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புறது. நான் ஃபோன் நம்பர்ஸை கலெக்ட் பண்ணி அந்த ஃபோன் நம்பருக்கு என்ன மாதிரியான
இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதோ இல்லை ஒரு ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்குறதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதோ அதை எஸ்எம்எஸ் மூலமாகவோ ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறது மூலமாகவும் பண்ணுறது மொபைல் அட்வர்டைஸிங். நெக்ஸ்ட் கொரில்லா அட்வர்டைஸிங். கொரில்லா அட்வர்டைஸிங் அப்படின்றது என்னென்னா கஸ்டமரை அந்த அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்க பார்த்தோன்னே இதுதான் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி தெரிகிற மாதிரி இன்னோவேட்டிவாக கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே கொரில்லா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஹேண்டில் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஹேண்டில் வாட்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு அட்ராக்ட் ஆகும். அந்த வாட்ச் நம்ம கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரோடை கிராஸ் பண்ணும்போது அந்த ஜீப்ரா கிராசிங்க்கு பதிலாக இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, எஸ்கலேட்டரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, ஒரு இந்த கிட்கேட் சாக்லேட் மாதிரி ஒரு பெஞ்ச் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம நின்று அது என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களோட மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதெல்லாம் கொரில்லா மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி சொல்கிறோம். கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட். கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டில் வந்து ஜான் எஃப் கென்னடி அப்படின்றவங்க யூஎஸ்ஏல பிரசிடெண்ட்டாக இருந்தார். இவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னா 15th 1962 கன்சியூமருக்காக ஒரு 4 ரைட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணார். அது என்ன அப்படின்னா ரைட்ஸ் டு சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, ரைட் டு சூஸ், ரைட் டு பி ஹியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 ரைட்ஸை கன்சியூமருக்காக ஜான் எஃப் கென்னடி அப்படின்றவர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணார். அப்புறம் அவரோட ரைட்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் 1986 கன்சியூமரை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 6 ரைட்ஸ் கொண்டு வந்தாங்க. ரைட்ஸ் டு சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம், ரைட் டு சூஸ், ரைட் டு பி ஹியர், ரைட் டு ரெட்ரஸ், ரைட் டு ரீப்ரசன்ட் சொல்லிட்டு ஒரு 6 ரைட்ஸ் வந்து நமக்கு 1986 கொண்டு வந்தாங்க. இது மூலமாக கன்சியூமரை ப்ரொடக்ட் பண்ணாங்க. என்னெல்லாம் ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கன்சூமரை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காகவும் சம் ஆஃப் த ஆக்ட்ஸ் கொண்டு வந்தது. அதில் ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட் 1950, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஆக்ட் 1937, இண்டஸ்ட்ரி 1951, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் 1954, 1959 எசென்ஷியல் கமாடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் நமக்கு ஒரே அதாக குமுலேட் பண்ணி 1986 கன்சூமர் ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இதில் வந்து என்ன மாதிரி ஏஜென்ட் செட்டில்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் டிஸ்ட்ரிபியூட், ஸ்டேட் கன்சூமர் டிஸ்ட்ரிபியூட், நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் டிஸ்ட்ரிபியூட் சொல்லிட்டு ரெட்ரஸல் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கொஷின் வந்து டிஆர்பியில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். என்ன டயர்ஸில் வந்து ஹவு மெனி டயர்ஸ் இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஃபார்ம்ஸ் 3 ஃபார்ம்ஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஒரு சேர்பர்சன், 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க, மொத்தம் 3 பேர். அந்த சேர்பர்சன் அப்புறம் அந்த 2 மெம்பர்ஸில் கண்டிப்பாக ஒரு ஆள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா விமனாக இருக்கணும். அவங்களோட ஹெட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருப்பாங்க. இதில் வந்து 20 lakh வரையுமேவும் நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். ஸ்டேட் கமிஷனை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் ஒரு பிரசிடெண்ட், மினிமம் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 3 மெம்பர்ஸில் கண்டிப்பாக ஒரு ஆள் விமனாக இருக்கணும். இதில் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. 20 lakhலேருந்து 1 crore வரைக்குமே இங்கே ஜஸ்டிஃபிகேஷன் வாங்கிக்க முடியும். நேஷ்னல் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இதில் ஒரு பிரசிடெண்ட், மினிமம் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து விமனாக இருப்பாங்க. இதில் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து இதில் ஒரு ஹெட்டாக இருப்பாங்க. இதில் மோர் தென் 1 crore வரைக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறமா 1986 இருந்த கன்சூமர் ஆக்டை டெக்னாலஜிக்கும் கன்சூமரோட ரைட்ஸுக்கும் கன்சூமரோட நீட்ஸ்க்கும் தகுந்த மாதிரி டெவலப் பண்ணணும், அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கன்சூமர் ப்ரொடக்ஷன் பில் 2019 பாஸ் பண்ணாங்க. இதில் என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ரெகுலேஷன். ஃபஸ்ட்டு ரெகுலேஷன் 1986 இருக்க கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டில் வந்து அது ரெகுலேட் பண்ணுறதுக்காக தனியாக சென்டர்லாம் கிடையாது. 2019 பில்லில் என்ன பண்ணாங்கன்னா கன்சூமர் ப்ரொடக்ஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு அத்தாரிட்டியை செட்டப் பண்ணாங்க. தென் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா 1986 வந்து ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு கோர்ட்டில் போய் ஒரு கன்சூமர் ஃபைல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைலிங் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் ஃபைல் பண்ணுற மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு செல் இல்லாமல் இருந்துச்சு.
1986 அப்புறம் செட்டில்மெண்ட் செல்லுன்னு சொல்லிட்டு 2019 கொண்டு வந்தாங்க. இதில் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து 20 லக்காக தான் இருந்தது. ஆனால் இங்கே இப்போ வந்து 1 crore வரைக்குமேவும் நம்ம வந்து ஜஸ்டிஃபிகேஷன் அமௌண்ட் இப்போ வாங்கிக்கலாம். லயபிலிட்டி, ஒரு ப்ராடக்டோட லயபிலிட்டி வந்து 1986 கிடையாது. அது 2019 கன்சூமர் ப்ரொடக்ஷன் பில்லில் வந்து ஒரு ப்ராடக்ட்க்குரிய ரைட்ஸ் என்ன, கன்சூமர் ரைட்ஸ் என்ன, ஒரு ப்ராடக்ட்டை என்ன மாதிரி ஒரு அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய காம்பன்சேஷன் என்னன்னு சொல்லி ஃபுல்லாக டிஸ்பிளைர் பண்ணி 2019 பில்லில் பாஸ் பண்ணாங்க. அடுத்து காமர்ஸ்லாம் வந்து 1986 கவர் பண்ணலை. 2019 கன்சூமர் ப்ரொடக்ஷனில் காமர்ஸ்க்குரிய ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. 1986 கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டில் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கேஸ் வந்து ஹியர் பண்ண மாட்டாங்க. ஆனால் 2019 கன்சூமர் ப்ரொடக்ஷனில் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கன்சூமருக்குரிய ஹியரிங் நடக்கும்.